கடன் சுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு, வியாபாரம் விருத்தி அடையவே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி செந்தூர விநாயகர்கிட்ட கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து, சர்க்கரை பொங்கல், சுண்டல் முதலானவற்றை நைவேத்தியம் செய்து, அங்கு வர்ற பக்தர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் கொடுத்து மகிழ்ந்தீர்கள் என்றால் உங்களையும் செந்தூர விநாயகர் மகிழ்விப்பார், வாழ வைப்பார். தொழிலில் இருந்த தோல்வியிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். தொழிலில் அபரிமிதமான லாபத்தை தந்தருள்வார் செந்தூர விநாயகர். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற துஷ்ட சிந்தனைகளிலிருந்தும் துஷ்ட சக்திகளிலிருந்தும் உங்களை காத்தருள்வார் செந்தூர விநாயகர். திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கிற அந்த செந்தூர விநாயகரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வழிபடுங்கள். செந்தூர விநாயகரே, எனக்கு நல்ல புத்தியை கொடு.